ஏனக்கவனி பிரிட்ஜில் இருந்து கல்யாணபுரம் ஏரியாவிலிருந்து அதன் பக்கத்தில் இருக்கிற பள்ளம்ன்ற ஒரு பகுதி, அதன் பிறகு வந்து உட்பார்ப்புன்னு ஒரு பகுதி, அதில் கேட்டு 1, கேட்டு 2, கேட்டு 3, கேட்டு 4ன்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட இந்த பள்ளம் பகுதியிலிருந்து அந்த கடைசி 4வது கேட்டு வரல வந்து ஒரு 2500 குடிசைக்கு மேலே அந்த உள்ளே இருக்காங்க. எல்லாமே ஸ்லம்மு. குறிப்பாக சொல்லப்போனால் 100% அதில் வந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆயுத சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் வாழ்கிறாங்க. அந்த ஓட்டு தான் வந்து திமுக ஜெயிக்கிறது தோக்குறது தீர்மானிக்கிறது. சமீபத்தோட சேகர்பாபு அந்த சட்டமன்றத்துக்குரிய எம்எல்ஏவா இருக்காரு. அவரு அதுல ஜெயிச்சு வர்றதுக்கு காரணமே அந்த பகுதி மக்கள் போட்ட ஓட்டு மட்டும்தான். ஏன்னா அந்த சவுகார்பேட்டில் இருக்கிற சைட்ல இல்ல அடுக்குமாடி குடியிருப்புகளை பெரிய பெரிய பிளாட்ல இருக்கிறவங்களாம் மார்வாடிலாம் யாருமே வந்து அமைச்சர் சேகர்பாபு ஓட்டு போடவே இல்லை. அங்க ஓட்டு போட்டதே இந்த மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு 6-7 பேர் வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துலேருந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து வரோம், இந்த மாதிரி இவங்களை வந்து கணக்கெடுக்கிறோம், கணக்கெடுத்து வீடுகளை காலி செஞ்சு நாங்கள் வந்து செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் அது போன்ற சென்னையின் ஒதுக்குப்புறமாக அவங்களை வந்து எடுத்துன்னு போய் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க.